ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். இன்னைக்கு நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் மாலுக்கு தான் போக போகிறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருக்குது. கோயம்பேடில் பிரிட்ஜுக்கு கீழே விஜயகாந்த் சாரோட கல்யாண மண்டபம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது இந்த டென் ஸ்கொயர் மால். எதுக்கு நான் இங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டில் இன்ஷியல் இல்லை, அதை சேர்க்கறதுக்காக தான் நான் இங்கே போகிறேன். ஆதார் கார்டில் வந்து நீங்கள் நேம் அப்டேட் பண்ணுறது, இன்ஷியல் அப்டேட் பண்ணுறது, இல்லை அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா புக் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இங்கே வரலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வந்து கூட நீங்கள் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே க்யூ நிற்கிது, க்யூவில் நின்று தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். இதே நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு பார்க்கிங் பிளேஸில் பைக்கை பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்தவங்க லைன் நின்று சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வருவாங்க. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போயிடலாம். ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் டைப் பண்ணணும், ஃபோன் நம்பரு. அதுக்கப்புறம் கேப்சா கோட் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நேமா, அட்ரஸா, மொபைல் நம்பரா, இமெயில் ஐடியா, இல்லை டேட் ஆஃப் பர்த்தா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நம்ம 50 rupees பே பண்ணணும். இதில் வந்து என்றைக்கு வரணும் அப்படின்ற டேட்டும் டைமும் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதான் வந்து 10 ஸ்கொயர் மாலு. இங்கே வந்து 3 floor இருக்குது. இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து எஸ்கலேட்டரில் ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். இங்கே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து காமிச்சோன்னா நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. இங்கே வந்து டைரெக்டாக வந்தவங்க என்ன வந்து அப்டேட் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வரணும். நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணதுனால நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்யூ நிற்கிது. இந்த க்யூவில் வெயிட் பண்ணி தான் நம்ம போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பியையும் அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃபையும் காமிக்கணும். காமிச்சிட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லணும். சொன்னோன்னா நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே நோட்டீஸ் போர்ட்லேயும் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆதார் பதிவு, முகவரி புதுப்பித்தல், புகைப்படம், பெயர், பாலினம், இந்த மாதிரி நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் வந்து இங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் இங்கே வெயிட் பண்ணோம். நம்ம நம்பர் கூப்பிட்ற வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து நம்பர் கூப்பிட்டுறாங்க. ஒரு 20 25 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம நம்பரை கூப்பிட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிட்ட இருக்குது. இவங்க வந்து 5 பேராக கூப்பிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி விடுறாங்க. அதனால் இங்கே வந்து வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடுது. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ண காப்பியை கொடுத்தோன்னா அவங்க வந்து நம்மளோட கண்ணை ஸ்கேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைரேகை ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ண வந்தோம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. பண்ணி முடித்த உடனே அவங்க ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க. இது எப்போ அப்டேட் ஆகும்னு கேட்டதுக்கு 2 weeksல வந்து அப்டேட் ஆகிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்டேட் ஆன ஆதார் கார்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து 1/2 hourல இங்கே வேலை முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து உங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கோயம்பேட்டில் இருக்கிற 10 ஸ்கொயர் மாலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hourலேயே உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஜேர்னி வீடியோஸ்லாம் வந்து நிறைய வரும். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. So see you next journey.